கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் கிருபைகளை தருவாராக. சிறப்பாக இந்திய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். யோயாக்கீமினுடைய காலத்துல நெபுகாத் நேச்சர் முற்றுகை போட்டான். இது ஒருவேளை இன்றைக்கு இந்த பகுதியில யூத மக்களை அவன் சிறைபிடிக்க வந்தான் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அங்க இருக்கிற மக்களையும் ஞானத்துல தேறினவர்களையும் அவன் கொண்டு சென்றான் என்று பார்க்கிறோம். இன்னும் நாம் வேதத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோசேப்பு எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது பஞ்சம் பிழைக்க வந்த மக்கள் அங்கே அடிமைகளாய் மாறி போனதை நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்துல பல்வேறு படையெடுப்புகள், அவற்றின் ஊடாக பிரிட்டிஷ் மக்கள் கம்பெனி ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக, வியாபாரம் செய்வதற்காக இங்கே வந்தவர்கள் இங்கிருந்த மக்களுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவரிடத்துல தஞ்சம் புகுந்த பொழுது அவர்களை கொண்டு சில மாற்றங்களை செய்து இந்தியாவின் பல இடங்களிலே அவருடைய ஆளுமையை ஸ்தாபித்தார்கள். அப்படி ஆளுமையை ஸ்தாபித்த பொழுது நாங்கள் அடிமைகளாகிவிட்டோம் என்கிற எண்ணம் இந்த மக்களுக்கு ஏற்பட்டது. எப்படி யோசேப்பின் காலத்துல பஞ்சம் பிழைக்க சென்ற மக்கள் அங்கே தாங்கள் வந்த நோக்கத்தை மறந்து போனார்களோ, அப்படியே இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் விஸ்தரிப்பை பார்த்த பொழுது ஒரு காலத்துல நாங்கள் சம்பாதிக்க முடியவில்லையே என்கிற கலக்கம் இந்த தேசத்திலே இருந்த ஒரு சில தலைவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த கலக்கத்தின் விளைவு வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி ஒரு போராட்டத்தை துவக்கி பல்வேறு சத்தியாகிரகங்களை செய்து அவனை வெளியே அனுப்பிவிட்டார்கள். நாம் நினைக்கிறோம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி. உண்மைதான், அவனுடைய ஆளுமையிலிருந்து சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கிற நிலைமை காணப்படுகிறது. இன்றைக்கு ஒருவனுடைய மாத ஊதியத்துல வரி செலுத்துவது என்பது எல்லாவற்றிலும் வரியாய் இருக்கிறது. அவனுக்கு சுதந்திரம் எங்கே? இன்றைக்கு தலைவர்கள் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது குண்டு தொலைக்காத கண்ணாடி குண்டுக்குள்ளே இருந்து சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். காரிலே பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் குண்டு தொலைக்காத காரிலே பயணிக்கிறார்கள். சுதந்திரம் எங்கே? நாம் சுதந்திரம் உண்மையிலேயே பெற்று விட்டோமா? இன்னும் சுதந்திரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோமா என்பதை புரிந்து கொண்டு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்று சொன்னால் அது சிறப்பாக அமையும். வேதத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது வெகு அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சங்கீதம் 16:5 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் ஆண்டவர் தான் என் சுதந்திரம். என் ஆண்டவர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். என் ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கைதான் சுதந்திரமான வாழ்க்கை. அது இல்லாதபடிக்கு வேறு நிர்வாகத்துல வாழ்கிற வாழ்க்கை அதை சுதந்திரம் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியாது. அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைக்கு இந்திய தேசத்தை வல்லரசாக்குவோம் என்று சொல்லுகிற நிலையில யார் வல்லரசாக்குவார்கள்? வல்லரசு ஆகிற காலம் எங்கே? வல்லரசு என்று சொன்னால் என்ன என்கிற கேள்விகளை கேட்போம் என்று சொன்னால், வல்லரசை காட்டிலும் நல்லரசு அவசியம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வது அவசியம். ஆண்டவர் என் பாத்திரத்தின் பங்குமானவர், கர்த்தரின் சுதந்திரம் என்பதை நினைவு கூறும் பொழுது எல்லாவற்றையும் வாழ்ந்து செழிக்க அவர் கிருபை பாராட்டுவார். இறைவனுக்குள்ளாய் வாழ்கிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட சுதந்திர தினத்தை, தேசத்தின் சுதந்திர தினத்தை ஆசரிப்போம். இறைவன் விரும்புகிற காரியங்களை மட்டுமே வாழ்க்கையை செய்து இறைவனை மேம்படுத்தும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துவோம். கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வு வழி உமக்கு தெரியும் சாமி.
தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது எங்களுக்குள்ளே காணப்படுகிற பல்வேறு சுதந்திர குறைவுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீரும் அறிந்திருக்கிறேன். எல்லா மக்களும் வாழ்வில சமத்துவம் பெற, சகோதர சிநேகத்தில வளர, ஆட்சியாளர்கள் எல்லா மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க, அதன் வழியாய் தேசம் செழுமை பெற நீர்க்கிறை வராட்டும். இந்த சுதந்திர தினம் எங்கள் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரட்டும். நீர் எங்கள் சுதந்திரம் என்பதை உணர்ந்து நாங்கள் வெளிக்காட்ட உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமேன்.